இஸ்லாமிய சொத்தாகும். இது ஒரு தொண்டு அல்லது மத நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. சுமார் 404 ஏக்கர் நிலத்திற்கு கேரள மாநில வக்ஃபு வாரியம் உரிமை கோரியதுதான் முனம்பம் நில பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி. 1902 திருவிதாங்கூர் அரச குடும்பம் முனம்பத்தில் 404 ஏக்கர் நிலத்தை பட்டச்சேரியை சேர்ந்த மசாலா வியாபாரி அப்துல் சந்தார் மூசா சேட்டுக்கு குத்தகைக்கு வழங்கியது. பின்னர் இந்த நிலம் அவரது மருமகன் சித்திக் சேட்டின் கைகளுக்கு சென்றது. 1950 சித்திக் கோழிக்கோட்டின் ஃபாரூக் கல்லூரிக்கு தானமாக கொடுத்தார். ஒரு காலத்தில் நிலத்தை முனம்பம் கிராம மீனவ குடும்பங்களுக்கு கல்லூரி நிர்வாகம் விற்க தொடங்கியது. திடீரென்று விற்பனை செல்லாது என்று கல்லூரி நிர்வாகம் அறிவித்தது. இந்த சர்ச்சை தொடர்பாக கடந்த 2009 கேரள அரசால் நியமிக்கப்பட்ட நிசார் ஆணையம் முனம்பம் நிலம் வக்ஃபு வாரிய சொத்து என்று அறிவித்ததோடு அந்த நிலத்தை மீட்டெடுத்து வக்ஃபு வாரியத்திடம் ஒப்படைக்கவும் பரிந்துரைத்தது. 2019 வக்ஃபு வாரியம் முனம்பம் கிராமத்தில் உள்ள நிலத்தை வக்ஃபு சொத்தாக உரிமை கொண்டாடியது. நீண்ட சட்ட போராட்டத்தின் முடிவில் வரி வசூல் முதலான அனைத்து நிர்வாக பணிகளையும் முறையாக நிறுத்தப்பட்டது. இதனால் சுமார் 400க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் தங்கள் சொந்த நிலத்தின் உரிமையை இழந்தன. கேரளாவின் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்திற்கு அருகே 77 வயதான லிசி ஆண்டனி உட்பட திருச்சபை உறுப்பினர்களும் 1000க்கும் மேற்பட்ட முனம்பம் கிராம மக்களும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து தேவாலய வளாகத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 மாதங்களுக்கு மேலாக போராடி வரும் இந்த கிராம மக்களின் கூக்குரல் தேவனின் காதுக்கு கேட்டதோ இல்லையோ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் காதில் கேட்டது. அதனால் தான் நாடாளுமன்றத்தில் நடந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா விவாதத்தில் பேசிய அமித்ஷா கேரளாவின் கத்தோலிக்க பிஷப்கள் கவுன்சில், இந்திய கத்தோலிக்க பிஷப்கள் மாநாடு, கத்தோலிக்க காங்கிரஸ் கேரளா, அகில இந்திய கத்தோலிக்க மத குருமார்கள் கவுன்சில் மற்றும் கேரள தேவாலயங்களின் ஐக்கிய கவுன்சில் இவை அனைத்தும் இம்மசோதாவை ஆதரிப்பதாக கூறினார். மேலும் 2013 காங்கிரஸ் கொண்டு வந்த வக்ஃபு சட்டம் அநீதியானது என்று கிறிஸ்தவர்கள் கூறியதையும் அமித்ஷா சுட்டிக்காட்டினார். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த முனம்பம் கிராம மக்களும் கிறிஸ்தவ பாதிரியார்களும் தேவாலயத்தில் கூடி தொலைக்காட்சியில் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பார்த்துக் கொண்டிருந்தனர். மசோதாவை நிறைவேற்றிய போது ஜெய் மோடி, ஜெய் அமித்ஷா என்ற முழக்கங்கள் இணைப்பிழந்தன. தேவாலயத்தில் நடந்த கொண்டாட்டத்தில் கேரள பாஜகவின் மாநில தலைவரான ராஜீவ் சந்திரசேகர் தேவாலயத்திற்கு சென்று வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. சிபிஎம் தலைமையிலான எல்டிஎஃப் மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் 2 கட்சிகளுமே தங்கள் வாழ்வாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காணவில்லை. மாறாக வாக்கு அரசியலுக்காகவே இஸ்லாமியருக்கு சாதகமாக செயல்பட்டது. இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மட்டுமே எல்லோருக்குமான அரசாக செயல்படுவதாக முனம்பம் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். தங்களின் நீண்டகால உரிமை பிரச்சனையை தீர்த்து வைத்த பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்கவும் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே இன்னும் ஓரிரு நாளில் வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்திற்கு வருகை தரும் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவை வரவேற்க முனம்பம் கிராமமே உற்சாகமாக தயாராகி வருகிறது. இந்த பிரம்மாண்டமான நிகழ்வில் கிராம மக்கள் உட்பட 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு கேரள மக்கள் கொடுத்திருக்கும் பேராதரவு அம்மாநிலத்தில் அரசியல் களம் மாறி வருவதை உணர்த்துகிறது.